இது வச்சுருந்தா போதும், காசு உங்களுக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அசட். இதை வச்சுருந்தா அது உங்களுக்கு காசு ரிட்டனே வராது. அதுக்கு பேர் தான் லயபிலிட்டி. ஆனால் லயபிலிட்டியும் அசட்டாக மாற்றலாம். அப்படிங்கிறத என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் அசட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அசட் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏதோ பொருள்னே வச்சு கொடுமே, பொருள் வாங்குறீங்க, அதுலேருந்து திரும்ப உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். அதை சேல் பண்ணாலோ, அதை வச்சுக்கிட்டு ரெண்ட் விட்டாலோ, அது மூலமாக ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து லாபம் வந்துச்சு அப்படின்னா அது பேர் அசட். லயபிலிட்டி அப்படின்னா அதை வாங்கிட்டு அதை விற்றா அதை விட கம்மியான ரேட்டுக்கு போகும், அதுலேருந்து ஒரு வருமானமும் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னா வந்து லயபிலிட்டி. இதில் லயபிலிட்டி எப்படி அசட்டாக மாறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, கார் பழசாக ஆக வந்து லயபிலிட்டி ஆகும். ஆனால் அந்த காரை நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் ஓலா, ஊபர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டல் பர்பஸ் விட்டிங்கன்னா அது ஒரு அசட், உங்களுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? அதே மாதிரி தான் வீடு வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு அசட். அதை வச்சு நீங்கள் ரெண்டல் இன்கம் பண்ணுறீங்களா, அதனால் ஒரு அசட். இதுதான் லயபிலிட்டிக்கும் அசட்டுக்கும் உள்ள வித்தியாசம். லயபிலிட்டியும் அசட் ஆக்கலாம். அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களை அதை அசட் ஆக்க முடியும். சரியா? இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.